கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தாயாரும் சகோதரனும் இயேசுவை பார்க்க வரும்போது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை, தன்னுடைய தகப்பனை கனப்படுத்துவதை பார்க்கிறோம். அதனால தான் தாயும் சகோதரனும் சகோதரி என்று சொல்கிறாரே தவிர தகப்பன் என்று சொல்லவில்லை. தகப்பன் என்று ஒரே ஒருவர் தான் பிதாவாகிய தேவன். என் அன்புக்குரியவர்களே, அதுதான் நம்ம பார்க்க முடிகிறது. நாம் இந்த பூமியில வாழ்கிறோம். நாம் பெரியவர்களை கனப்படுத்த வேண்டும். அதனால தான் நீங்கள் யாரையும் பிதா என்று அழைக்காதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோக தேவனை தவிர நம்ம யாரையும் அப்பா பிதா என்று நம்ம அழைக்க முடியாது. இந்த பூமியில நம்ம இந்த பெற்றெடுக்க காரணமாக இருந்த ஒரு தகப்பனை தகப்பன் என்று அழைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன், தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அப்போ அவருடைய சித்தம் என்ன? வேதத்தை படிக்கணும். அதான் சித்தம். வேதத்தை படித்தாதான் பிதாவுடைய சித்தம் நமக்கு தெரியும். பிதா எப்படிப்பட்டவராக இருக்கிறார், பிதா எப்படி செயல்படுகிறவராக இருக்கிறார் என்பது வேதத்தை படிக்கும்போது தான் தெரியும். அதைத்தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. என் பிதாவின் சித்தத்தின்படி அவன் செய்கிறானோ அவன் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஏதோ ஒன்றை செஞ்சுட்டு நான் பிதாவின் சித்தத்தை செய்கிறேன்னு சொல்வதை தேவன் விரும்பவில்லை. அவருடைய சித்தம் என்ன, அவர் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருக்கு சகோதரனாகவும் ஆண்டவருக்கு சகோதரியாகவும் ஆண்டவருக்கு எல்லாமா இருக்க வேண்டும் என்றால் நாம் பிதாவுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். பிதாவாகிய தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு அதில் ரொம்ப சரியாக இருந்தார். பிதாவை காண்பித்து கொடுப்பதில் இயேசு சரியாக இருந்தார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்மளும் அவருடைய சித்தத்தை செஞ்சா இயேசு கூட எப்பவுமே இருக்கலாம், இயேசுவோடு பேசலாம், இயேசுவோடு இணையலாம். நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். அதனால பூமியில நம்மை பெற்றெடுத்த தகப்பனை தகப்பன் என்று சொல்லுங்கள், மற்றவர்களை கனப்படுத்துங்கள். பிதாவாகிய தேவனை தான் வேதம் சொல்லுகிறது. அப்பா பிதாவே என்று புத்திர சுவிகாரத்தின் ஆவியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நாம் அதில் சரியாக இருந்து வேதத்தின்படி நடந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இயேசுவை போல நாங்கள் மாற வேண்டும் என்று விரும்புகிறோம். அது எங்களால் முடியாது சுவாமி, நீங்கள் எங்களுக்கு அதுக்கு உதவி செய்ய முடியும் ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.